அப்படியா? தனியா தான் இருக்கனா? எங்க உன் பாடி கார்ட்ஸ் எல்லாம்? துப்பாக்கியெல்லாம் எங்க? மொட்டை மாடியில வச்சிருக்காங்களா? அம்மா வாக்கி டாக்கியை காணும். அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சும்மா செக் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். இனிமே வரமாட்டேன், விடுங்க. ஐயோ, என்ன நம்புப்பா. உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. நீ பாட்டுக்கு உள்ள இரு, நான் பாட்டுக்கு வெளியே இருக்கேன். போதுமா? என்னது? வெளியே இருப்பியா? எனக்கு இப்ப வேண்டியது தனிமை. என்னோட தனிமைக்கும் பிரைவசிக்கும் கொஞ்சம் மரியாதை கொடு பங்கஜ். நான் வெளியே கூட இருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க வராங்க சார். அவங்கள மாதிரி என்னையும் நினைச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் கூட உங்க பர்மிஷன் வேணுமா? இதெல்லாம் ரொம்ப அராஜகம் சார். நோ, நீ வெளியவும் இருக்க கூடாது. தட் இஸ் மை ஆர்டர். நான் இந்த ஊர்லயே இருக்கல சார். போதுமா? அது இன்னும் நல்லது. உடனே கிளம்பு. 4 நாள் என் கண்ணிலேயே படாத. உனக்கு சம்பளத்தோட லீவு, நீ போலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல பாராசிட்டமால் இருக்கு சார். நீங்க காலையில இருந்து பயங்கர தலைவலியில் இருக்கீங்க, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மா சாப்பாடு கொடுத்து விடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த சாப்பாடையே சாப்பிடுங்க. சாப்பிட ஹோட்டல் போகாதீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. நோ நோ, இதெல்லாம் கட்டாயம் இல்லை சார். உங்களுக்கு வேணும்னா தான். வீட்ல இருந்து சாப்பாடா? மை காட், நான் கேட்காம இதெல்லாம் ஏன் பண்ற பங்கஜ்? சார், பாராசிட்டமால் மட்டும்தான் என்னோட வேலை. சாப்பாடு கொடுத்து விடுறதா அம்மா தான் முடிவு எடுத்தாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இல்ல நான் வேணா சொல்லட்டுமா? நீங்க சாப்பாடு கொடுத்துட வேண்டாம், உங்க மேல சூரிய சார் கோவமா இருக்காருன்னு. நான் அம்மா மேல கோவம் உன்கிட்ட சொன்னனா? அம்மாவை வச்சு செக் வைக்க பாக்குறியா? நீ முதல்ல கிளம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புனாலே இங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ப்ளீஸ் சார், நீங்க கையெடுத்து கும்பிட்டாலும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா. ஐயோ, ஓகே, நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அது உனக்கே நல்லா தெரியும். ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லி உயிர் எடுக்கிற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பங்கஜ். நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் பண்ண தப்பு என்ன, நான் பண்ண சரி என்ன, அடுத்து நான் என்ன பண்ணணும், அனு கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த தனிமை. வாழ்க்கையில இது எனக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். அடுத்தது என்னங்கிறத யோசிச்சு நான் ஸ்டெப் எடுத்து வச்சே ஆகணும். அந்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அது அனு கிட்ட சொல்லியே ஆகணும். ஒரு முடிவுக்கு வாங்க.
நானும் நீயும் முதல்ல ஆட்டோல பார்த்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப டிராவல் பண்ணி வந்துட்டோம். இனிமே நாம நினைச்சாலும் விலைக்கு போக முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கும் உனக்கும் இடையில வர்ற சின்ன சின்ன சண்டைகள்ல நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதே தான் நீயும் ஃபீல் பண்ணிருப்ப. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். இனிமே இதை இழுத்துட்டு போறதுல அர்த்தம் இல்ல. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். முத்தனே, முத்தனே. ஐயா, அங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, யாருன்னு பாருங்க. நான் பாக்குறேன். சீக்கிரம். ஏய், யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்து தெருவுல ஒரு விசேஷம் என்ன, அதுக்காக வந்திருக்கோம். ஹலோ பங்கஜ், எங்க இருக்க? நான் இங்கதான் பக்கத்துல காஃபி ஷாப்ல. காஃபி ஷாப்லயா? அங்க என்ன பண்ற? சினிமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. சார், நானும் தனிமையில இருக்கிற ஆளு தான் சார். என்னையே இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன கொஞ்சம் தனியா யோசிக்க கொடுங்க. நான் பண்ண தப்பு சரி எல்லாத்தையும் யோசிச்சு நான் பார்க்கணும். ப்ளீஸ் சார். ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாத பங்கஜ். டேய், கொஞ்சம் திரும்பி பாருடா. ஏண்டா, நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்தனா மறுநாள் திருந்தலான்னு இருக்கேன். உள்ள வந்து தொலை. ஸ்விம்மிங் பூல் கிட்ட வாடா. ஐயா, அவங்க பக்கத்து தெருக்கு தான் வந்திருக்காங்களா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, நீங்க போங்க. என்னடி புடவையெல்லாம் பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ஆபீஸ்க்கு எது கட்டிட்டு போகணும்னு பாக்குறியா? நான் சொல்லவா? அம்மா, இத கட்டிக்கலாமா? ஐயோ வேணாண்டி, நான் அதுவும் சொல்லல. இப்ப நான் எதையாவது சொல்லி அப்புறம் நீ அது சரியில்லை இது சரியில்லைன்னு திரும்ப வந்து கத்துறதுக்கா? உனக்கு எது பிடிக்குதோ அதே கட்டிக்கோ. இந்த சாரிய பாக்கும் போதெல்லாம் இத கட்டிக்கணும்னு தோணுதுமா. சரி, கட்டிக்கோ. இத நான் கட்டிக்கிட்டா முதல்ல சூர்யா சார் அம்மாவை தான் பார்க்கணும். என்ன அவங்க இந்த சேலையில பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய், இன்னும் என்னடி யோசிக்கிற? இல்லம்மா, நான் வேற சாரியை கட்டிக்கிறேன். எதையோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டு மத்ததெல்லாம் எடுத்து வேடி. ம். நீயும் உங்க அப்பா கடையில வர பொம்பளைங்க மாதிரியே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. என்னமோ பண்ணு. என்னடி ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு? அவ ரொம்ப நேரமா இப்படி தாண்டி இருக்கா.
சார் என்னால ஹர்ட் ஆயிருக்காரு. எப்படியும் சார் ஆபீஸ்க்கும் வர போறதில்ல, அதனால எத்தனிக் டேக்கு சேலை கட்டிட்டு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா சந்திரா சார் அவ்வளோ சொல்லியிருக்காரு. போதாததுக்கு இப்ப நான் தேவநந்தினி ஹெட் வேற, அதான் ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு. அம்மா இங்க வா. ஏன் நான் கேரளா சாரி புடவையே கட்டிக்கவா? கட்டிக்கடி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஏன் கேரளா சாரி கட்டணும்னு தோணுச்சு? அது நாளைக்கு ஆபீஸ்ல எத்தனிக் டே. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டைல்லயும் எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். அது தேவநந்தினி ப்ரமோஷனுக்கு பயன்படுத்த போறோம். உங்க ஆபீஸ்ல இதெல்லாம் எப்படிதாண்டி யோசிக்கிறாங்க? அம்மா இது நான் சொன்ன ஐடியா தான். அப்படின்னா நாளைக்கு உங்க ஆபீஸ்ல பெரிய கொண்டாட்டம்னு சொல்லு. ஆமாமா. சரி கட்டிக்க. நாளைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து அசந்து போக போறாங்க பாரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ தனியா இருந்துக்கோன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இங்கதான் எங்கேயாவது இருப்பேன்னு. இல்ல, நீ ஃபோன் பண்ண உடனே தான். காஃபி ஷாப்ல இருந்து இங்க வந்தியா? காஃபி ஷாப் பக்கத்து வீடு தான். எனக்கு தெரியும் பங்கஜ். ஓகே சூர்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சந்திரா. என்ன 50 லட்சம் விஷயம் தானே? ஆமா சூர்யா. கொஞ்ச நாள் இது மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தா இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் போல. ஓகே, பணத்தை நீ எப்படி கொண்டு வந்துருவேன்னு தெரியும். ஆமா சூர்யா, பேங்க் அக்கவுண்ட் மூலமா ஆள் யாருன்னு ட்ரேஸ் பண்ணியாச்சு. பணம் நாளைக்கு வந்துடும். எதுக்கும் சந்திரா கிட்ட ஒரு வார்த்தை பேசிடு. பங்கஜ், இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். இதுக்கப்புறம் நான் இதை பத்தி யோசிக்க போறதே இல்லை. என் வயசை விட பாதி வயசு கூட இல்லாத ஒரு பொண்ணை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அனு, அவ பிறந்தப்ப நான் என்னோட கால் பங்கு வாழ்க்கையை முடிச்சாச்சு. அவ பிறக்கிறதுக்குள்ள நான் 2 தடவை ஓட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதா. இன்னொரு பக்கம் நான் அவகிட்ட நிஜத்தை சொல்லிட்டா அவ என்னை ஏத்துக்குவாளான்ற கேள்வி. முதல்ல இதையெல்லாம் நான் அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு புரியல பங்கஜ். இந்த டென்ஷன்ல நான் அவகிட்ட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. தயவு செஞ்சு என்னை தனியா இருக்க விடு ப்ளீஸ். தேங்க்யூ பங்கஜ். அனு, ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. சுப்பு அப்பப்ப சொல்லும் என் பொண்ணு வளர்ந்துருச்சுன்னு. ஆனா அது சொல்லும் போல எனக்கு சாதாரணமா தாண்டி தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியே அம்மனே என் பொண்ணா வந்து பிறந்த மாதிரி இருக்குடி. என் தங்கம். ஆமா அனு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப சூப்பரா இருக்க. அக்கா, அனுவுக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு தான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஊரு பொண்ணுங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகு. உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு தங்கம். என்ன நீங்க மாறி மாறி இவ்ளோ எமோஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஏய் வாவ்டி,
அனு செம்மையா இருக்கடி. இரு, நான் உன்னை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆன்ட்டி, தலையில இருந்து கால் வரைக்கும் பாக்குற மாதிரி நல்ல பெரிய ஒரு கண்ணாடியா வாங்கி வைங்க. அட எவடி இவ, இந்த வீட்ல இருக்கிற சாமான் வைக்கிறதுக்கே இடம் இல்ல, இதுல பெரிய கண்ணாடி வேற வேணுமா உனக்கு? ஏ அனு, இங்க பாரு. எல்லாம் நல்லா இருக்குடி, ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ்ஸிங். இன்னொரு நெக்லஸ் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நெக்லஸ்ன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, அந்த சூர்யா அவ்வளவு அம்சமா இருக்கு. ஏ அனு, சந்தனம் வச்சாதான் கேரளா சாரிக்கு அம்சமா இருக்கு. பாய் சித்தி. சரி அனு, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாத்து பத்திரமா போயிட்டு வா. அது நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்க, விலை உயர்ந்த நகை, நகை பத்திரம், கவனமா இருக்கணும். சரி. வரேன் ஆண்டி. அனு, நெக்லஸ் போட்டதுக்கு அப்புறமும் என்னமோ குறையுதேடி.